ஹலோ, ஹவ் ஆர் யூ? என்னது? யாரா? நான் மகேஷ் பேசுறேங்க. என்ன சாரி. இங்க பாருங்க, ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல எவ்வளவு கிரவுட்ல நீங்க பேசினாலும் உங்க குரலை மட்டும் நான் தனியா கண்டுபிடிப்பேன். நோ, எவ்வளவு நாள் பழகணுன்றது முக்கியம் இல்ல, எப்படி பழகணுன்றது தான் முக்கியம். சரி, அதை விடுங்க. நீங்க உடனே கிளம்பி டிரைவ்-இன் ரெஸ்டாரண்ட்க்கு வந்துருங்க. எதுக்கு என்னன்றதெல்லாம் நான் நேர்ல சொல்றேன். முதல்ல நீங்க கிளம்பி வாங்க. ஓகே? அப்பா, நான் வெளியில கிளம்புறேன். லஞ்சுக்கு என்ன எதிர்பார்க்காதீங்க, நீங்க சாப்பிடுங்க. ஓகே? இவன் போன்ல பேசுறத பார்த்தா யாரோ ஒரு பொண்ணுகிட்ட பேசுன மாதிரி இருக்கு. இவனுக்கு அஞ்சலியை தவிர்த்து வேற யாரையும் தெரியாத. யாருன்னு தெரிஞ்சுப்போம். என்னது, பிள்ளைகிட்ட இருந்து போனே காணோம். ஹலோ பிள்ளை, நான் தான் பேசுறேன். என்ன உங்க ரெண்டு பேரும் அங்க வந்து சேர்ந்ததும் போன் பண்றான்னு சொன்னீங்க, மறந்துட்டீங்களா? சார், அவங்க வந்ததுலேருந்து கவனிச்சு உங்களுக்கு ரன்னிங் காமெண்ட்ரி சொல்லணும்னு ஆசைதான், ஆனா முடியலையே சார். ஏன், என்னாச்சு? சங்கர் சார் தான் அதுக்கு சந்தர்ப்பமே கொடுக்கலையே. என்ன பண்ணா? அஞ்சலிக்கு வேற ரூம் ஒதுக்கி கொடுத்துட்டானா? அப்படின்னா கூட பரவாயில்லையே சார். ஆபீஸுக்கு வந்து 5வது நிமிஷம் யாரோ இன்ஜினியர் பார்க்கணும்னு கிளம்பி போயிட்டார். வரேன்னு சொல்லியிருக்கார், வரட்டும், அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். பாத்துங்க பிள்ளை, அஞ்சலியை விட சங்கரை தான் நீங்க அவ பக்கம் திருப்பணும். உங்களை தான் நான் நம்பி இருக்கேன். பாத்துக்கலாம் சார், நீங்க கவலைப்படாதீங்க. சரி பிள்ளை, உங்க போனுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னடா இது, முத நாளே நம்ம திட்டம் ஆட்டம் காணுது. சரி, போகட்டும், பார்ப்போம். சாரி ரோஜா, டிராஃபிக்ல மாட்டிட்டேன், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதெல்லாம் விடுங்க. என்ன எதுக்கு இங்க வர சொன்னீங்க, அதை முதல்ல சொல்லுங்க. ரோஜா, தெரிஞ்சோ தெரியாமலையோ என் வாழ்க்கையில் இப்ப நீங்க ரொம்ப முக்கியமான ஆள் ஆயிட்டீங்க. என் மனசுல எங்க அம்மா அப்பாக்கு அடுத்தது நீங்க தான் இருக்கீங்க. இவ்வளவு நாளா அஞ்சலி அஞ்சலின்னு சொல்லிட்டு இருந்தவரு இப்ப நான் தான் இவர் மனசுல இருக்கேன்னு சொல்றாரே. என் வாழ்நாள் முழுக்க நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் தொடரணும்னு நான் ஆசைப்படுறேன். என்ன மகேஷ், திடுதிப்புன்னு உங்க பேரண்ட்ஸ்க்கு அடுத்த இடத்துல என்ன வச்சு பேசுறீங்க? நான் அப்படி என்ன செஞ்சுட்டேன் உங்களுக்கு? ரோஜா, எனக்கு உயிர் கொடுத்தது எங்க அம்மா அப்பா, அந்த உயிரை காப்பாத்தி கொடுத்தது நீங்க தானே. மகேஷ், நான் உங்களுக்கு பல தடவை சொல்லிட்டேன், மனிதாபிமானத்துக்கெல்லாம் நன்றி சொல்லாதீங்கன்னு. நான் பெருசா ஒண்ணும் செஞ்சிடலையே. நீங்க அடிபட்டு கிடந்தீங்க, நான் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டேன், அவ்வளவுதான். அது ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்காதீங்க. சரி, எப்படி இருந்தாலும் இந்த ஆக்சிடென்ட்னால எனக்கு ஒரு நல்ல நட்பு கிடைச்சிருக்கு. அந்த நண்பரோட இப்படி ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பேசிட்டு இருக்கிறது தப்பொன்னு இல்லையே. நீங்க என்ன சாப்பிடுறீங்க? பேரர், சொல்லுங்க, என்ன சாப்பிடுறீங்க? இல்லங்க, தேங்க்யூ, எனக்கு ஒண்ணும் வேண்டாம். என்னங்க இது ஃபார்மாலிட்டி? ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிருக்கோம், ஏதாவது ஆர்டர் பண்ணுங்க. சரி, எனக்கு காஃபி போதும். 2 காஃபி. ஓகே சார். மகேஷ் இங்க தான் இருக்கணும். அப்போ ரோஜாவோட தான் போன்ல பேசியிருக்கானா? மகேஷுக்கு இப்படி ஒரு தோழி அவசியம்தான். ரோஜாவும் புத்திசாலி பொண்ணு. இவளோட பழகி இவன் அஞ்சலியை மறந்துட்டு ரோஜாவை கல்யாணம் பண்ணிட்டானா என்னோட சந்தோஷப்படுறோம் வேற யாரு இருக்க முடியும்? எஸ் சார், தேங்க்யூ. என்ன சார் சாப்பிட்றீங்க? ஒரு காஃபி. ஓகே சார்.
இப்ப நான் மகேஷ காதலிக்கிற மாதிரி நடிக்க போறேன். ரோஜா, ரெஸ்டாரண்ட்டுக்கு வர அளவுக்கு உங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் வளர்ந்துருச்சா? என்ன சுத்தமா மறந்துட்டு இப்ப மகேஷோட நெருங்கி பழகிறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? இனிக்க இனிக்க பேசி என்னை காதலிக்க வச்சு இப்படி மடையனாக்குதல்ல? மறக்க மாட்டேன் ரோஜா. நீ இப்ப பண்ற தப்புக்கு கண்டிப்பா என்கிட்ட பதில் சொல்லி தான் ஆகணும். அப்ப நான் பாத்துக்கிறேன். அதை படிச்சுட்டு தான் வந்தேன். அங்கிள், அந்த பீரோல அபார்ட்மெண்ட்டோட ப்ளூ பிரிண்ட் இருக்கு, கொஞ்சம் எடுத்து கொடுங்க. சங்கரோட செல்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க ப்ளீஸ். சரிம்மா. அட செல்போனுக்கு தேவையில்லம்மா, அதோ சங்கரே வந்துகிட்டு இருக்காரு. சார், கஸ்டமர் ஒருத்தர் வந்திருக்கார். சங்கர், ஹேய் வினய். டேய் சங்கர், எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்டா. இவங்கெல்லாம் சங்கர் சங்கர்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் நினைச்ச மாதிரி நீ வந்திருக்கிறடா. வெரி சர்ப்ரைஸ், வெரி சர்ப்ரைஸ். முதல்ல உட்காரா. பை தி பை, இவங்க தெரியும், அஞ்சலி, உன் அத்தை பொண்ணு. ஓ, மிஸ்டர் பிள்ளை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிட்டாரா? அஞ்சலி, இவன் வினய், என்னோட கிளாஸ்மேட். எம்சிஏ முடிச்ச கையோட ஃப்ளைட் ஏறிட்டான். படிச்சதெல்லாம் ஃபாரின்ல வித்து பணமாக்குற என்ஆர்ஐல இவனும் ஒருத்தன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, அதெல்லாம் பழைய கதை. இப்ப நான் சொந்த மண்ணிலே செட்டில் ஆகணுங்கிறதுக்காக வந்திருக்கிறேன். உங்க ஈக்கோட தங்க ஃபிளாட்ஸ்ல நான் ஒரு ஃபிளாட் வாங்க போறேன்னா பாத்துக்கோங்களேன். அப்புறம் சங்கர், நம்ம எங்க மீட் பண்ணோம் லாஸ்ட்ல? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க பேசிட்டு இருங்க. மாமா பாவம் சாப்பிட்டாரோ இல்லையோ தெரியல. ப்ளீஸ், நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஓகே, நான் இப்போ வெளியே போக வேண்டியிருக்கேன். உன்னை வீட்ல டிராப் பண்ணிட்டு கார் திரும்பி வரதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுமே. சார், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். பக்கத்து ஆட்டோ ஸ்டேட்ல இருந்து ஒரு ஆட்டோ எடுத்து இவங்களை நான் வீட்டுக்கு அனுப்பிச்சுடுறேன். ஆமா சங்கர், நான் ஆட்டோல போயிடுறேன். இருங்க. ஏண்டா, உங்க வீடு மயிலாப்பூர் ஏரியால தானே இருக்கு? ஆமா, நான் அந்த வழியா தான்டா போறேன். இவங்களை வேணா என்னுடைய கார்ல கூட்டு போய் வீட்ல டிராப் பண்ணிடுறேனே. வேண்டாம், உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? நீங்க பிசினஸ் விஷயமா வந்திருக்கீங்க, அதை கவனிங்க. நான் ஆட்டோலயே போயிடுறேன். மேடம், ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள என்ன அவசரமா பிசினஸ் பண்ண வேண்டியது இருக்கு? நாங்க நாளை கூட மீட் பண்ணி ஃபிளாட்ஸை பார்த்து செலக்ட் பண்ணிப்போம். நீங்க வாங்க. அது ஆமா அஞ்சலி, எதுக்கு ஆட்டோல போற? விநாயக் கூட போ, சேஃபா கொண்டு போய் வீட்ல டிராப் பண்ணிடுவா. இல்ல சங்கர், அது அது இல்லை சார். புதுசா ஒருத்தரோட கார்ல போறதுக்கு தயங்குறாங்க போட்டிருக்கு. புதுசு என்ன புதுசு? யாரோ ஒருத்தரை நம்பி ஆட்டோல போறதுக்கு என் ஃப்ரெண்ட் வண்டியில போறதுல என்ன தப்பு? நீ கிளம்பு அஞ்சலி. வாங்க அஞ்சலி. ஓகேடா, நான் வீட்ல டிராப் பண்ணிட்டு கிளம்புறேன். பாய். வாங்க. மிஸ்டர் பிள்ளை, எஸ் சார். நான் என் ஃப்ரெண்டை மீட் பண்ண போறேன். மீட் பண்ணிட்டு நேரா வீட்டுக்கு போயிடுறேன். ஆபீஸை பாத்துங்க. ஏதாவது முக்கியமான வேலை இருந்தா என் செல்போன்ல கனெக்ட் பண்ணுங்க. ஓகே? ஓகே சார். அஞ்சலி, காஃபி கொண்டு வாமா. அஞ்சலி, காஃபி எடுத்துட்டு. ச்சே, நான் ஒரு மடையன். அஞ்சலியை சங்கர் கூட அனுப்பி வச்சத நானே மறந்துட்டேன் பாரு. அவங்க ரெண்டு பேரும் மனசு ஒத்து போறதுதான் முக்கியம். பிள்ளை தான் ஃபோன் பண்றாருன்னு நினைக்கிறேன். வெளியில போன சங்கர் ஆபீஸ்க்குள்ள வந்திருப்பான். அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன இம்ப்ரூவ்மெண்ட் கேட்போம். ஹலோ பிள்ளை. தாத்தா, எப்படி கண்டுபிடிச்சீங்க? உங்க பேர பிள்ளைங்க தான் பேசுறோம். அட சுசி, நீங்களாமா? என்னம்மா, இந்த தாத்தா மறந்துட்டீங்களா? நீங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம் தலையை காட்டி ரொம்ப நாளாச்சு. சாரி தாத்தா, எங்க மம்மி டாடியோட திடீர்னு பெங்களூர் போயிட்டோம். இன்னைக்கு காலையில தான் வந்தோம். இருங்க, தம்பி பேசலாம். தாத்தா, சொல்லுப்பா. நாங்க உங்களுக்கு பெங்களூர்ல இருந்து gift வாங்கிட்டு வந்திருக்கோம். நாளைக்கு உங்க வீட்டுக்கு வரும்போது எடுத்துட்டு வரோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. அஞ்சலி ஆண்டி கிட்ட கொடுங்க. ஆண்டி ஆபீஸ் போயிருக்காப்பா. ஈவினிங் தான் வருவா. நாளைக்கு தான் நீங்க ரெண்டு பேரும் நேர்ல இங்க வர போறீங்கல்ல? அப்ப ஆண்டியை பார்த்துட்டா போச்சு. ஓகே தாத்தா, நம்ம நாளைக்கு மீட் பண்ணுவோம். ஓகே செல்லம், பாய். யார் வந்திருக்காங்க? தேங்க்ஸுங்க. சும்மா தேங்க்ஸ் மட்டும் சொல்லிட்டு அனுப்பிடலான்னு பாக்குறீங்களா? வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட மாட்டீங்களா?
சாரி, ஏதோ ஞாபகத்துல இருந்துட்டேன். உள்ள வாங்க. சும்மா தமாஷ்காக சொன்னேன். சங்கர் இருக்கும்போது நான் இன்னொரு நாள் வரேன். ஓகே, பாய். மாமா, ஆபீஸ்க்கு போன திடீர்னு என்ன அனுப்பிட்டீங்க. உங்களை இங்க தனியா விட்டு எனக்கு அங்க கையும் ஒள்ள காலும் ஒள்ள. ஃபைல திறந்தா உங்க முகம் தான் ஞாபகம் வருது. மாமா, டேப்லெட் போட்டீங்களா, சாப்பிட்டீங்களா? பேசி முடிச்சிட்டியா? இப்ப நான் பேசலாமா? என்ன மாமா? உன்னை யார் இப்ப வீட்டுக்கு வர சொன்னது? நீ இல்லனா இந்த வீட்ல நான் வாழவே முடியாதா? மாமா, ஆமா, எங்க இந்த சங்கர்? இப்போ உன்னை கார்ல டிராப் பண்ணிட்டு போறானே, அவன் யாரு? அவர் பேரு வினய், சங்கரோட ஃப்ரெண்டா. பல வருஷங்களுக்கு அப்புறம் 2 பேரும் நம்ம ஆபீஸ்ல எதிர்த்து மீட் பண்ணிக்கிட்டாங்க. நான் மாமாவை பார்க்க கிளம்புறனதும் இவரோட கார்ல ஏறி போயிடுன்னு சங்கர் அனுப்பி வச்சார் மாமா. ஏன் நம்ம கார் என்னாச்சு? அவர் ஏதோ அவசரமா வெளியில போகணுமா, அதான். சரி சரி, உள்ள போ. ஹலோ ஹலோ பிள்ளை, உங்ககிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்தா அதை பாத்துக்கிற லட்சணமா இது? சார், அது வந்து சங்கரோட அஞ்சலி சேர்ந்து இருக்கிற மாதிரி பண்ணுங்கன்னா யாரோ ஒரு தடிமாட்டு பைய கூட கார்ல ஏத்தி அனுப்பியிருக்கீங்களே. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் சார். அப்படியே போறதா இருந்தாலும் அஞ்சலி அம்மாவுக்கு ஒரு ஆட்டோ பிடிச்சு அனுப்பலான்னு சொன்னேன் சார். யாரோ முன்ன பின்ன தெரியாத ஆட்டோக்காரனோட அனுப்புறதுக்கு என் ஃப்ரெண்டோட கார்ல அஞ்சலி போறது தப்பான்னு சங்கர் சார் மேல ரொம்ப கோவப்பட்டார் சார். அதுக்கு மேல நான் என்ன சார் பண்ண முடியும்? ரோட்ல போற வரவனா அவனுக்கு ஃப்ரெண்டா இருப்பான், அதுக்காக நம்ம விட்டுற முடியுமா? அதிக பிரசங்கி. எங்க வான், அவங்ககிட்ட போன கொடுங்க. சார், அவர் ஆபீஸ்ல இருந்தா அவர்கிட்ட போன கொடுப்பேன். அவர் இப்பதான் ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போறேன்னு புறப்பட்டு போயிட்டார் சார். வரட்டும், இன்னைக்கு அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுறேன். அப்பா, சாப்பிட்டீங்களா? ஆச்சுப்பா, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டப்பா. ஃப்ரெண்டோட வெளியில லஞ்ச் முடிச்சிட்டு தான் வரேன். ஃப்ரெண்டுனா சந்துருவா தானே சொல்ற? இல்லப்பா, இவங்க புது ஃப்ரெண்ட். புது ஃப்ரெண்டா? அது யாருப்பா புது ஃப்ரெண்டு? உங்களுக்கு தெரியும்ப்பா, எனக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ என்னை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்களே, ரோஜா, அவங்க தான். ஓ, அந்த பொண்ணா? ரொம்ப நல்ல பொண்ணாச்சே. முன்ன பின்ன தெரியாத ஒருத்தரை பொறுப்பா கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணணும்னா அதுக்கு ரொம்ப பெரிய மனசு வேணும்பா. ஸோ இப்போ நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்களா? நானே அந்த பொண்ணை ஒரு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடணும்னு இருந்தேன். நீ சொல்லியிருந்தீனா எல்லாத்தையும் நான் இங்கே ரெடி பண்ணியிருப்பேனே. இல்லப்பா, நான் கூப்பிட்டேன். ரோஜா தான் ரொம்ப கூச்சப்படுறாங்க. அடிக்கடி சந்திப்பீங்க போல இருக்கு. தயங்காம சொல்லுப்பா, உனக்கும் அந்த பொண்ணுக்கும் இருக்கிறது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தானா, இல்ல அதுக்கு மேலையா? ஜி, போங்கப்பா. அப்பாடா, ஒரு வழியா மகேஷ் அஞ்சலியே மறந்துட்டான். டாக்டர் சொன்ன மாதிரி அவனுக்கு ஒரு அன்பான துணை வேணும்னா அதுக்கு ரோஜா தான் சரியான பொண்ணு. கடவுளே, மகேஷையும் ரோஜாவையும் சேர்த்து வைக்க நீ தான்ப்பா கருணை காட்டணும். டேய் சங்கர், நில்லுடா. டைம் என்ன ஆகுது? 10:15. ஏன்பா? ஆபீஸ் 6 மணிக்கு முடியுது. இவ்வளவு நேரம் எங்க சுத்திட்டு வர? என்னது சுத்திட்டு வரேனா? காலையில 10 மணிக்கு போயிட்டு 4:30 மணிக்கு வரதுக்கு நான் ஒன்றும் கவர்மெண்ட் வேலை பார்க்கல. இது பிசினஸ். சைட்டுக்கு போனா விடிய விடிய இருந்துட்டு காலையில கூட வர வேண்டியிருக்கும். டேய், பிசினஸ பத்தி நீ எனக்கு கத்து கொடுக்காத. இந்த தொழில நான் தொட்ட உயரத்தை இன்னும் நீ கால்வாசி கூட தொடல. உன்ன மாதிரி நானும் கால நேரத்துல இப்படி வீட்டை விட்டு ஓடிட்டு இந்த மாதிரி அகால நேரத்துக்கு வந்திருந்தா இந்த நிலைமைக்கு இன்னைக்கு நீ இருந்திருக்க முடியாது. சரி, அதுக்கு என்ன இப்போ? இனிமே நீ வீட்டுக்கு 6 மணிக்கெல்லாம் வந்துடணும். சரி, வரேன். ஒரு நிமிஷம். என்னப்பா? காலையில உன்னை நம்பி தானே அஞ்சலியை உன் கூட அனுப்புன. அது என்னடா பழக்கம்?
யாரோ ஒருத்தன் கார்ல அவளை வீட்டுக்கு அனுப்புறது? அப்பா அவன் யாரும் ஒருத்தன் இல்லப்பா, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவன் மேல இருக்க நம்பிக்கையில தான் அஞ்சலியை டிராப் பண்ண சொன்னேன். நம்பிக்கையா? என்னடா மண்ணாங்கட்டி நம்பிக்கை? பெத்த அப்பம் புள்ளக்குள்ளேயே நம்பிக்கையை காணோம். இதுல அவர் ஃப்ரெண்டா, இவர் அவரை நம்புறாராம். அப்பா ஏன் இப்படி எல்லாரையும் சந்தேகப்படுறீங்க? உங்க காலத்துல கட்டுப்பட்டதெல்லாம் இப்ப மலையேறி போச்சு. ஆனா நீங்க மட்டும் அந்த காலத்துல இருக்கீங்க. நிலாவிலே வீடு கட்டி குடியேறலாம்னு யோசிக்கிற இந்த காலத்துல நீங்க மட்டும் பழைய பழைய பாடிட்டு இருக்கீங்க. ஆமாண்டா, நான் அப்படித்தான். எனக்கு எது நல்லதுன்னு படுதோ அதைத்தான் நான் உன்கிட்டயும் எதிர்பார்ப்பேன். அதுபடிதான் நீ நடக்கணும். இனிமே அஞ்சலி உன் கூட தான் வருவா. அவளை வீட்டுக்கு கவனமா கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. ப்ளீஸ் உங்க அட்வைஸை கொஞ்சம் நிப்பாட்டுறீங்களா? கிறுக்கு பையன், கட்டிக்க போற பொண்டாட்டி அடுத்தவங்கரில் ஏன்டா அனுப்புறேன்னு கேட்டா நிலா சூரியனு சம்பந்தம் இல்லாம பேசிட்டு போறான். இன்னொரு தடவை இப்படி நடக்கட்டும், அப்புறம் இருக்கு ஐயாவுக்கு. வணக்கம்மா. நீங்க நேத்து தரகரை அனுப்பிச்சிருந்தேனுங்களே. ஆமாமா, நீங்க இன்னைக்கு வரப்போறதா தரக சொல்லிட்டு போனாரு. வாங்க உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க. இருங்க காஃபி கொண்டு வரேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். எதுவும் வேணாங்க, எதுவும் வேணாம். நான் இந்த சடங்கு சம்பிரதாயம் எதிர்பார்க்கறது இல்ல. நேராவே விஷயத்துக்கு வந்துடுறேனே. நீங்களும் உட்காருங்க. சொல்லுங்க. தரகர் மேலோட்டமா தான் சொல்லியிருப்பாரு. இருந்தாலும் என் மகனை பத்தி எனக்கு தான் அதிகமா தெரியும். அவனுக்கு 10 வயசுலயே தாய் துணை இல்லாம போயிடுச்சு. அவனை நான் தான் வளர்த்து ஆளாக்குனேன். நல்லா படிச்சிருக்கான், கை நிறைய சம்பாதிக்கிறான், எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. உங்க பொண்ணு ரோஜாவை அவனுக்கு கட்டி வச்சீங்கன்னா அவன் அவளை காலம் பூரா கண் கலங்காம வச்சுப்பான். சம்பந்தின்ற முறையில நான் உங்ககிட்ட எந்த வரதட்சணையும் எதிர்பார்க்க மாட்டேன். கல்யாணத்தையும் எங்க செலவுலயே நடத்திடுவோம். நீங்க தாலியை எடுத்து கொடுத்து உங்க பொண்ணை ஆசீர்வதிச்சு எங்க வீட்டுக்கு அனுப்புனீங்கன்னா அதுவே போதும். உங்க பொண்ணு எங்க வீட்டுக்கு வந்தா எனக்கு ஒரு மக கிடைச்ச மாதிரி இருக்கும். என் மகனுக்கும் இன்னொரு அம்மா கிடைச்ச மாதிரி இருக்கும். நல்லா யோசிச்சு சம்மதம் சொன்னீங்கன்னா அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம். எங்களுக்கு சொந்த பந்தம் இந்த ஊர்ல யாருமே இல்லைங்க. இப்படி ஒரு நல்ல வரணைத்தான் நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரோஜா வந்துடட்டும், அவகிட்டே ஒரு வார்த்தை கேட்கறது நல்லது தானே? நிச்சயமா. ஏன்னா நான் என் மகனை கேட்டுட்டேன். அவனுக்கு உங்க பொண்ணை கட்டிக்கிறதுல பரிபூரண சம்மதம். சரி, இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, கையோட உங்க மகனை கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. நானும் நினைச்சம்மா. ஆனா அவனுக்கு பிசினஸ் சம்பந்தமா ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டான். அதான் அவனை கூப்பிட்டு வர முடியாம போயிடுச்சு. நான் அவனுடைய போட்டோவை கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க. இவனா உங்க மகன்? எழுந்திருங்க. அம்மா, எழுந்திருங்கன்னு சொல்றேன். இந்த பைத்தியக்காரனுக்கு பொண்ணு கேட்டு என் வீட்டுக்கு இன்னும் எத்தனை பேர் வரப்போறீங்க? என்ன எல்லாரும் சேர்ந்து என் மகளை பாழுங்கடத்துல தள்ளி பாடாப்படுத்தணும் முடிவு பண்ணிருக்கீங்களா? அவசரப்படாதீங்கம்மா. என் மகன் அப்படி உங்களுக்கு என்ன பண்ணா? ஏன் முகம் தெரியாத ஒருத்தனை இப்படி வெறுக்கிறீங்க? உங்க மகனை பத்தி எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். இந்த வீட்ல புகுந்து என்னென்ன ரவுடித்தனம் பண்ணிருக்கான் தெரியுமா? அம்மா, கொஞ்சம் என்ன பேச விடுறீங்களா? இப்படிலாம் நடந்துச்சுன்னு உங்க பொண்ணு ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருக்கிறா. ஆனா மகேஷ் இப்போ ரொம்ப நல்லவம்மா. பழைய மாதிரி அவன் நடந்துக்கிறது இல்ல. என்ன கேட்டா இது அவனுக்கு புது பிறவி மாதிரிமா. மகேஷ் இப்போ நார்மலான பையன். ரோஜாவே இப்போ அவன் கூட சகஜமா பழக ஆரம்பிச்சிட்டப்போ நீங்க இன்னும் பழைய சம்பவத்தை மறக்காம குத்தி காட்டுறது அவ்வளவு நல்லா இல்லம்மா. எப்படி மறக்க முடியும்? உங்களை கொல்ல வந்தவங்க நீங்க மறப்பீங்களா? எந்த சாமி புண்ணியமோ நான் அவன்கிட்ட சிக்கி உயிர் பழைச்சேன். அப்படி ஏதாவது எக்கு தப்பா அசம்பாவிதம் நடந்திருந்தா இந்நேரம் உங்க மகன் ஜெயில இருந்திருப்பான் தெரியுமா? ஏமா இப்படி நடக்காத ஒன்ன கற்பனை பண்ணிக்கிட்டு நமக்குள்ள விரோதத்தை வளர்த்துக்கிறீங்க? அவன் பண்ண பழைய தப்புக்கு நான் இப்போ மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு
அவனுக்கு உங்க பொண்ண இத பாருங்க, உங்க சகவாசமும் வேண்டாம், உங்க சம்பந்தமும் வேண்டாம். தயவு செஞ்சு எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க. வெளியில போங்க, அம்மா. வெளிய போங்கன்னு சொல்றேன். ஒரு நிமிஷம், இதையும் எடுத்துட்டு போங்க. சரி, அதுக்கு ரோஜாவோட அம்மா என்ன சொன்னாங்க? உங்க சகவாசமும் வேண்டாம், உங்க சம்பந்தமும் வேண்டான்னு அந்த அம்மா முடிவா சொல்லிட்டாங்க டாக்டர். அந்த அளவுக்கு அந்த அம்மா கோவப்படுறாங்கன்னா அதுக்கு காரணம் நம்ம மகேஷ் நடந்துக்கிட்ட முறை தான். சரி, ரோஜாவோட அப்பா போட்டோவை மகேஷ் போட்டு உடைச்சாரு. அவரை நீங்க முன்ன பின்ன பார்த்துருக்கீங்களா? அவருக்கும் உங்களுக்கும் ஏதாவது முன்பகை இருந்துச்சா? அவர் போட்டோவை நானும் பார்த்தேன் டாக்டர். அவரை இதுக்கு முன்னாடி நான் எங்கேயுமே மீட் பண்ணதே இல்லை. முதல்ல பழக்கம் இருந்தா தானே பகை வர்றதுக்கு. அப்புறம் ஏன் மகேஷ் அப்படி நடந்துக்கிட்டாரு? சரி, அது நடந்து முடிஞ்ச கதை, அதை விடுங்க. இப்போ நடக்க போறத பார்ப்போம். இங்க பாருங்க ராஜசேகர், கல்யாண விஷயமா இனிமே ரோஜாவோட அம்மாவை நீங்க சந்திக்காதீங்க. அந்த ரோஜாவையே சந்திச்சு உன் மனசுக்கு மகேஷ் பிடிச்சிருக்கான்னு நேரடியாவே கேட்டுடுங்க. அவளுக்கும் மகேஷ் மேல சந்தேகம் இருந்தா தயங்காம உடனே என்னை வந்து மீட் பண்ண சொல்லுங்க. மகேஷை பத்தி பக்குவமா எடுத்து சொல்லி அவர் இப்ப பூரணமா குணமாயிட்டாருங்கிறத ரோஜாவுக்கு நான் புரிய வைக்கிறேன். ஐ வில் டூ தட். சரிங்க டாக்டர். அப்ப நான் கிளம்புறேன். டிலே பண்ணாம இன்னைக்கே ரோஜாவை மீட் பண்ணி இது விஷயமா பேசிட்டீங்க ராஜசேகர். நிச்சயமா பேசிடுறேன். அப்ப நான் வரேன். வாங்க. தேங்க்யூ. வெல்கம். அங்கிள் சாரி அங்கிள், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வாமா, முதல்ல உட்காரு. என்ன அங்கிள், ஏதோ என்ன அவசரமா பார்க்கணும்னு வர சொன்னீங்க. என்ன விஷயம் அங்கிள்? சொல்றேம்மா. முதல்ல என்ன சாப்பிட்ற? அதெல்லாம் எதுவும் வேண்டாம் அங்கிள். நீங்க விஷயத்த சொல்லுங்க. சொல்லுங்க அங்கிள். ரோஜா, மகேஷை பத்தி நீ என்னமா நினைக்கிற? ஏன் கேக்குறீங்க? சொல்லுமா. ஒவ்வொருத்தரை பத்தியும் நமக்குன்னு ஒரு கருத்து இருக்கும் இல்லையா? அதுபடி நீ மகேஷை பத்தி என்ன நினைக்கிறேன்னு தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். மகேஷ் எனக்கு முதல்ல அறிமுகமானதே ஒரு கசப்பான அனுபவம் தான். முன்ன பின்ன தெரியாத ஒருத்தன் திடீர்னு வீட்டுக்குள்ள புகுந்து சம்மந்தம் இல்லாம பேசி பெரிய ரகலை பண்றானா அவனை பத்தி நாம என்ன நினைப்போம்? இவன் ஒரு சைக்கா, இல்ல ஒரு குண்டாசா, இல்ல ஒரு பைத்தியம் தானே நினைப்போம். ஆமாமா, அப்படித்தான் நானும் நினைச்சேன். அது மட்டும் இல்ல, அஞ்சலி அவர் டார்ச்சர் பண்ண விஷயம் எல்லாம் கேட்டு அந்த சந்தேகம் இன்னும் அதிகமாயிடுச்சு. அது வாஸ்தவம் தான். ஆனா இப்போ, அதாவது ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் மகேஷுடைய மனநிலைமை எப்படி இருக்கு நீ நினைக்கிறமா? அதான் அங்கிள், எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஒரு மனுஷனை குணப்படுத்த முடியும்னு என்னால நம்ப முடியல. ஆனா ஆனா நம்பித்தான் ஆகணும். ஏன்னா என்கிட்டயும் சரி இல்ல மத்தவங்க கிட்டயும் சரி மகேஷ் இப்போ ரொம்ப பக்குவமா ரொம்ப நாகரிகமா நடந்துக்கிறாரு. ரோஜா, மகேஷை நீ கரெக்டா கவனிச்சு புரிஞ்சுக்கிட்டு இருக்கமா. ஆனா இது உங்க அம்மாக்கு புரியலையம்மா. என்ன அங்கிள் சொல்றீங்க? ரோஜா, உங்க அம்மா உங்ககிட்ட சொன்னாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியலம்மா. நேத்து நான் உங்க வீட்டுக்கு வந்திருந்தேம்மா. ரோஜாவை என் மருமகளா ஆக்கிக்க விருப்பப்படுறேன், உங்களுக்கு சம்மதமான்னு கேட்டேன். மகேஷ் பண்ண பழைய கலாட்டாவை மனசுல வச்சுக்கிட்டு உங்க அம்மா என்னை வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்லிட்டாங்க. ரோஜா, நானும் ஒரு பொறுப்புள்ள தகப்பன்தான். என்னுடைய சுயநலத்துக்காக அடுத்தவங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன். மகேஷ் நல்லா இருக்கணுன்றதுக்காக உன்னை நான் பலி கொடுக்கணும்னு நினைப்பேனாமா? அவன் இப்போ ரொம்ப சாதுவாயிட்டான். அஞ்சலியை மறந்து தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு பொறுப்பா இருக்கான். அவனுக்கு உன்ன மாதிரி ஒரு அன்பான மனைவி அமையணுன்றது தான் இந்த தகப்பனுடைய ஆசை. இது தப்பாமா? மகேஷுடைய மனநிலைமை மாறாம இப்படியே வச்சுக்கிறதுக்கு ரோஜா மாதிரி ஒரு பக்குவமா நடந்துக்கிற பொண்ணா பார்த்து கட்டி வைங்கன்னு டாக்டர் கூட சொன்னார்மா. உங்க அம்மா என் மகனை சந்தேகப்படுறது நியாயம்தான். ஏன்னா பாவம், அவங்களுக்கு அவங்க பொண்ணு தானே முக்கியம். நீ சொல்லுமா, எனக்கு மருமகளா வர்றதுக்கு உனக்கு விருப்பம் இருக்கா?
ஏன்னா நானும் உங்க அம்மாவும் பேசி முடிவு பண்றதை விட வாழ போற நீதான் உன் விருப்பம் என்னன்னு சொல்லணும். நான் மகேஷை கேட்டுட்டேன். அவன் மனசுல நீதாம்மா இருக்க. சொல்லுமா, மகேஷை கட்டிக்கிறதுக்கு உனக்கு விருப்பமா? அங்கிள், மகேஷ் திருந்திட்டாருங்கிறது உண்மைதான். ஆனா நான் இப்ப அவரை ஒரு ஃப்ரெண்டா தான் பார்த்துட்டு இருக்கேன். திடீர்னு நீங்க இப்படி கேக்குறப்போ எனக்கு ஒன்றும் புரியல அங்கிள். ப்ளீஸ் இது விஷயமா யோசிக்க எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்களா? நிச்சயமா நிதானமா யோசிச்சு நல்லதொரு முடிவா சொல்லுமா. சரிங்க அங்கிள், நான் வரேன். ஆடுப்பக குட்டி உறவா? ஆமா, இந்த சங்கர் என்ன திட்டத்தோட வந்திருக்கான் பார்க்கலாம். ரோஜா, ரோஜா, ரோஜா. வாங்க தம்பி. அதெல்லாம் இருக்கட்டும். ரோஜா எங்க? ஓ, அது வந்து சொல்லுங்க ரோஜா. அத்தை, ரோஜா எங்க? சங்கர், ரோஜா எங்க வந்தீங்க? அது வந்து ப்ளீஸ் நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு நான் உங்களை மறந்துட்டேன். நீங்களும் என்ன மறந்துருங்க. இங்க இருந்து போங்க. ரோஜா, நீ உன்னையும் ஏமாத்திக்கிற. எங்க என் முகத்தை பார்த்து சொல்லு, நான் உன் மனசுல இல்லைன்னு. ப்ளீஸ் ரோஜா, நான் சொல்றது கேளு. நீ எனக்கு வேணும். நீ இல்லாத ஒரு வாழ்க்கை என்ன நினைச்சு கூட பார்க்க முடியல. சங்கர், நீங்க உங்க வாழ்க்கைய பத்தி மட்டும் தான் யோசிச்சு பாக்குறீங்க. என்ன பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? உங்க அப்பாவுக்கு பிடிக்காத இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு நான் அந்த வீட்ல வந்து நிம்மதியா வாழ முடியுமா? சோ உன்னை பொறுத்த வரைக்கும் நம்ம கல்யாணத்துக்கு தடையா இருக்கிறது எங்க அப்பா தானே. அப்போ எனக்கு அந்த அப்பாவே வேண்டாம். எனக்கு நீ தான் வேணும். நீ மட்டும்தான் வேணும். அப்பாவே வேண்டாமா? What do you mean? ஆமா, இப்பவே நான் எங்க வீட்டை விட்டு வெளியே வந்துடுறேன். நேரா ரிஜிஸ்டர் ஆபீஸ் போய் கல்யாணம் பண்ணி இந்த வீட்ல குடும்பம் நடத்துவோம். சங்கர், காதல் பெருசுன்னு நீங்க வேணும்னா உங்க அப்பாவை தூக்கி எரிஞ்சிட்டு வரலாம். ஆனா உங்க அப்பா உங்களை அவ்வளவு ஈஸியா விட்டு கொடுத்துட மாட்டாரு. எப்படியும் உங்களையும் என்ன பிரிச்சிருவாரு. இந்த ஊர்ல இருந்தா தானே நம்மள வாழ விடாம பிரிச்சிருவாரு. கல்யாணம் முடிஞ்ச கையோட பாம்பே, கல்கட்டா அப்படின்னு ஏதோ நார்த் இந்தியா போயிடுவோம். நாம எந்த மூலைக்கு போனாலும் உங்க அப்பாவோட பணமும் செல்வாக்கும் நம்மள தேடி கண்டுபிடிச்சிரும். அப்போ எங்க அப்பாவோட கதையை நான் முடிச்சிட்டா? அட பாவி, இந்த பொண்ணுக்காக பெத்த அப்படியே கொல்ல தோங்கிட்டானே. என்ன ரோஜா, பதிலே காணும்? சங்கர், இவ்வளவு நேரம் நான் உங்களோட ஆர்கியூ பண்ணதுக்கு காரணமே எந்த சூழ்நிலையிலையும் நாம ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ முடியாதுன்னு புரிய வைக்கத்தான். பாவம் அஞ்சலி, தனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து உங்களை தான் புருஷனா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கா. அந்த அப்பாவி பொண்ணுக்கு துரோகம் பண்ண நான் தயாரா இல்ல. ரோஜா, நான் நீங்க எதுவும் சொல்லாதீங்க. உங்க அப்பாவுக்கு என் மேல வெறுப்பு வரதுக்கு காரணமே என் அம்மாவோட கல்யாணம் தான். இப்போ நான் உங்க அப்பாவுக்கு பிடிக்காத இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன்னா அது எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி ஆயிடும். எங்க அம்மாவால ஏற்பட்ட குடும்ப பகையை நான் தீர்த்து வைக்கணும்னு ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு உங்க முடிவை மாத்திக்கோங்க சங்கர். ரோஜா, ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. நான் வேண்டாம் சங்கர். குடிய கெடுத்து வாங்குற பேரு எங்க அம்மாவோட போட்டோ எனக்கு வேண்டாம். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றதுக்காக நான் அஞ்சலி கல்யாணம் பண்ணிப்பேன்னு எதிர்பார்க்கறியா? நீங்க அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் பண்ணிக்கலனாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. நான் மகேஷை கல்யாணம் பண்ணிக்க போறது உறுதி. இனிமே நீங்க என் முகத்துல முழிக்காதீங்க. இந்த வீட்டு பக்கம் வராதீங்க. வெளியில போங்க. ரோஜா, நீ மகேஷை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு போய் சொன்னது சங்கரோட மனசை மாத்துதானே? இல்லம்மா, நான் மகேஷை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னது பொய் இல்ல, உண்மை. மகேஷை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்துமா இப்படி ஒரு முடிவுக்கு வந்த? வேண்டாமா, வானலிக்கு பயந்துகிட்டு நெருப்புல விழுந்த கதையாயிடுமா. ஆமா, உன் பயம் எனக்கு புரியுதுமா. ஆனா மகேஷ மனுஷனை மாத்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குமா. என்னம்மா இது? மகேஷ் மனுஷனா மிருகமாங்கிறது இன்னும் முடிவாகல.
அதுக்குள்ள எப்படிம்மா உனக்கு இப்படி ஒரு நம்பிக்கை வந்தது? இல்லம்மா நான் இல்லம்மா, நீ என்ன சமாதானம் சொன்னாலும் சரி, நீ மகேஷ கல்யாணம் பண்ணிக்க நான் சம்மதிக்க மாட்டேன். அம்மா சொக்கலிங்க போச்சு, போச்சுடா, எல்லாமே போச்சு. என்னத்த அறக்க பறக்க ஓடி வரீங்க? என்ன விஷயம்? என்னத்த சொல்றது, ரோஜாவும் அவங்க அம்மாவும் சேர்ந்து உன்னை கொலை பண்றதுக்கு உன் பையனை தூண்டி விட்டுருக்காங்கடா. என்னத்த சொல்றீங்க? அந்த அநியாயத்தை நான் எப்படிடா சொல்லுவேன்? சிவனேன்னு என் வீட்டு வாசல்ல நின்றுட்டு இருந்தேன். அப்போ சங்கர் ரோஜா வீட்டுக்கு வந்தான். உண்மையா சொல்றீங்க? ஏப்பா உங்ககிட்ட நான் போய் சொல்வேனா? சரி, விஷயத்த சொல்லுங்க. சங்கர் அந்த ரோஜா வீட்டுக்குள்ள வேக வேகமா போனா. இவன் ஏன் இப்படி போறான்னு முள்ளமா எட்டி பார்த்தேன். இல்ல உன் தங்கச்சி வாழ்க்கை கெடுத்தது போதாதுன்னு இப்போ உன்னையே கொலை பண்ண துணிஞ்சிட்டாங்கடா. அதான் என் மனசு கேட்கல, பதறி அடிச்சு ஓடியாந்தேன். அவ்வளவு தூரத்துக்கு ஆளாயிட்டாங்களா? இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். தெரிஞ்சோ தெரியாமலையோ அன்னைக்கு நான் செஞ்ச தப்புக்கு இன்னைக்கு ஏன் பொண்ணு தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்காளே, இது என்னங்க கொடுமை? இந்த வேதனையை என்னால தாங்கிக்க முடியலங்க. செத்து போயிடலான்னு கூட தோணுதுங்க. பொண்ணு அனாதை ஆழ்வாளையும் தாங்க எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இருக்க. மனுஷனா பிறந்தா மான அவமானத்துக்கு பயப்படணும். பொம்பளையா இருந்தோம் இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்கிறிய என்ன ஜென்மனி? என் தங்கச்சியோட வாழ்க்கையை நீ பங்கு போட்ட அன்னைக்கே உன்னை நான் அன்னைக்கே பலி போட்டிருக்கணும். பொம்பளையாச்சுன்னு பரிதாபப்பட்டு விட்டம் பாரு. அதான் இப்ப என் மகனை என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்க. அது நடக்காது. இல்ல, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு வந்து. ஆமா, நான் தப்பா தான் புரிஞ்சிட்டு வந்திருக்கேன். நீங்க சங்கரை என்கிட்ட இருந்து பிரிக்கிறத விட என்ன இந்த உலகத்தை விட்டு அனுப்புறதுல தான் குறியா இருக்கீங்க. அப்பதானே என் சொத்து எல்லாத்தையும் நீங்க சுதந்திரமா அனுபவிக்க முடியும். பொம்பளன் கூட பார்க்காம என் மேல இப்படி அபாண்டமா பழி போடுறீங்களே. பொம்பளையா? நீயா? சை! பொறுமை, கருணை, அன்பு இதெல்லாம் நிறைஞ்சவதாண்டி பொம்பளை. ஒரு அப்பாவி பொண்ணோட குடும்ப வாழ்க்கையில புயலா வந்து அவளுடைய வாழ்க்கையை நாசமாக்கின நச்சு பாம்பு தானடி நீ. இனிமேல் உன்னை விட்டு வச்சா எத்தனை பேரோட வாழ்க்கையை நாசமாக்குவேன்னு எனக்கு தெரியாது. இத பார், எண்ணி 24 மணி நேரத்துக்குள்ள நீயும் உன் பொண்ணும் இந்த ஊரை விட்டே போகணும். இல்ல இது வரைக்கும் சொக்கலிங்கத்தோட ஒரு முகத்தை தான் நீ பார்த்திருக்க. இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டியது. இவளுக்கு எதுக்குடா 24 மணி நேரம் டைம் கொடுக்குற? அம்மா பொண்ணு இப்ப பொட்டி எடுத்து கிளம்ப சொல்லு. நீலி கண்ணீர் வடிக்கிற பாரு. ஏண்டி இந்த மாதிரி கண்ணீர் வடிச்சு எத்தனை குடும்பத்தை நாசமாக்கியிருக்க? இந்த மாதிரி பொழப்பு பொழைக்கிறதுக்கு ஒரு ஜான் கைத்த தூக்கு போட்டு தொங்கலாண்டி. இத பார், நான் சொன்னபடி 24 மணி நேரத்துக்குள்ள அம்மாவும் பொண்ணு இந்த ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போகணும். அப்படி போகல உங்க 2 பேரையும் நான் இந்த உலகத்தை விட்டே காலி பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. நீ வாத்த போலாம். நான் உங்களுக்கு 2ஆம் தரமா வாழ்க்கப்பட்டது அவ்வளவு பெரிய பாவமா? என்ன இப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களே. நான் என்னங்க பாவம் பண்ண? அம்மா என்னமாச்சு? ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? ஆ? அம்மா சொல்லுமா, என்னாச்சு? சங்கரோட அப்பா வந்து இன்னும் 24 மணி நேரத்துல நாம 2 பேரும் ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போகணும்னு மிரட்டிட்டு போயிருக்காருமா. ஏன் எதுக்காக அப்படி மிரட்டிட்டு போனாரு? சங்கர் இங்க வந்துட்டு போன விஷயத்த அந்த மீனாட்சி பாட்டி போய் அவர்கிட்ட தப்பா சொல்லிட்டாங்க போல இருக்கு. நீ நல்லதுன்னு நினைச்சா கூட அது உனக்கு இப்படி கெட்டதா முடியுது அம்மா. அம்மா அழாதம்மா, அழாதம்மா.
குட் மார்னிங் சார். ஆ நீங்க சொன்ன மாதிரி ஏபிசி கம்பெனிக்கு டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணிட்டேன். ம் நீங்க பார்த்துட்டு கையெழுத்து போட்டீங்கன்னா இன்னைக்கு ஆரம்பிச்சிடலாம். கொடுங்க, நான் பார்த்துட்டு கூப்பிட்றேன். எஸ் சார். நான் மகேஷ கல்யாணம் பண்ணிக்க போறது உறுதி. இனிமே நீங்க என் முகத்துல முழிக்காதீங்க, இந்த வீட்டு பக்கம் வராதீங்க, வெளியில போங்க. என்னவா ரொம்ப டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கு. ஹாய் சங்கர். ஹாய், வா வினய், உட்காரு. தேங்க்யூ. என்ன வினய், ஏன் அப்படி பார்க்குற? இல்ல இன்னைக்கு நீ நார்மலாவே இல்லையே, உடம்புக்கு ஏதாவது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். மனசு தான் சரியில்லை. மனசு சரியில்லையா? ஏன், என்ன ப்ராப்ளம்? ஆமா வினய், இந்த பொண்ணுங்களோட மனசு கடலை விட ஆழம்னு சொல்றாங்களே, அதை பத்தி நீ என்ன நினைக்கிற? என்ன வினய், மறுபடியும் அப்படி பார்க்குற? உன் ப்ராப்ளம் என்னன்னு நான் சொல்லட்டுமா? லவ். ஆம் ஐ கரெக்ட்? எஸ். ஆமா, அது எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்ற? இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லடா, ரொம்ப சிம்பிள். வாலிப வயசுல ஒருத்தன் ஒரு பொண்ணு மனசை புரிஞ்சுக்க முடியலன்னு சொன்னா காதல் பிரச்சனைன்னு அர்த்தம். அதுவே 40 வயசுல ஒருத்தன் ஒரு பொண்ணு மனசை புரிஞ்சுக்க முடியலன்னு சொன்னா அவனுக்கு பொண்டாட்டி பிரச்சனைன்னு அர்த்தம். அதையும் தாண்டி 60 வயசுல ஒருத்தன் புலம்புனா அவனுக்கு மருமக பிரச்சனைன்னு அர்த்தம். தட்ஸ் ஆல். ஆமா, பொண்ணு யாரு? பேரு ரோஜா. உன் லவ்வ அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டியா? 2 பேருமே சின்சியரா தான் லவ் பண்ணிட்டு இருந்தோம். இருந்தோம்னா இப்போ என்ன அவாய்ட் பண்ணிட்டு வேற ஒருத்தனோட கல்யாணம் பண்ணிக்க அவ முடிவு பண்ணிருக்கான். அவ அப்படி ஒரு முடிவுக்கு வர காரணம்? அஞ்சலியும் எங்க அப்பாவும் தான். புரியலையே. ஆரம்பத்துல இருந்து சொன்னாதான் உனக்கு கதை புரியும். ஸோ உன் மனசை இதமா வருடி கொடுத்துட்டு இருந்த ரோஜா இன்னைக்கு முள்ளா மாதிரி குத்துறதுக்கு காரணம் உங்க அப்பா. ஆமா வினய், பெருசுங்களே இப்படிதான் வாக்கு கொடுத்துட்டேன் வாழ வைக்கிறேன்னு சொல்லி வாரிசுகளுடைய வாழ்க்கையை அடமானம் வச்சிருவாங்க. சங்கர், நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். எப்பாடு பட்டாவது உனக்கும் ரோஜாவுக்கு நான் கல்யாணத்தை செஞ்சு வைக்கிறேன். இதே மாதிரி நீயும் ஒரு முடிவுக்கு வரணும். என்ன பண்ணணும்? எந்த சூழ்நிலையிலும் நீ உங்க அப்பா பேச்சை கேட்டுட்டு அவசரப்பட்டு அஞ்சலி கழுத்துல தாலி கட்டிடக்கூடாது. நிச்சயமா கட்ட மாட்டேன். ஓகே, எனக்கு அது போதும். ஆமா, ரோஜா தான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு உறுதியா சொல்லிட்டாலே, அப்புறம் எப்படி எங்க 2 பேருக்கு நீ கல்யாணம் பண்ணி வைப்ப? நான் போய் நேர்ல பேசி ரோஜாவுடைய மனசை மாத்துவேன். அது உன்னால முடியுமா? சங்கர், முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் பிள்ளையார் சுழியே நான் போடுவேன். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிச்சிட்டேன், இந்த உலகத்துல நீ எதை ஆசைப்பட்டாலும் அதை நான் செஞ்சு கொடுப்பேன். முதல்ல நீ ஆசைப்பட்டதை நான் செஞ்சு முடிக்கிறேன், அப்புறம் நான் ஆசைப்பட்டதை கேட்டு வாங்கிக்கிறேன். ஓகே? சொல்லுங்க பிள்ளை.
மகேஷ் அப்படி பாக்குறீங்க? அப்படி பார்க்காதீங்க மகேஷ். என்ன வேணும்? கிட்ட வராதீங்க. நான் உங்களை என்ன பண்ண? வேண்டாம் ப்ளீஸ், என்னை விட்டுருங்க. என்ன ஒண்ணும் செஞ்சிடாதீங்க. நான் போறேன். நான் இந்த வீட்டை விட்டு போறேன். ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. ப்ளீஸ் விட்டுருங்க. அரவிந்த், அரவிந்த். காப்பாத்த அந்த அரவிந்த் இல்ல, அந்த ஆண்டவன் கூட வரமாட்டான். வேண்டாம் வேண்டாம்.